யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள்மஷம் ஆஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருபியோ நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இப்போ 3 நாளாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், பரணி நட்சத்திரக்காரர்கள், கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்ன ஜபம் பண்ணலாம், அந்த ஜபங்களோட தேவதைகள் என்ன, அந்த மந்திரத்தோட பெருமை என்ன, இது அந்த மந்திரத்தை மற்றவர்கள் ஜபித்தா என்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் விவரமாக சொன்னோம். இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவா என்ன ஜபம் பண்ணலாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஜபத்தை மற்றவங்க பண்ணால் என்ன பலன் கிடைக்கும். தசாவதாரங்களில் 10 அவதாரத்தில் பகவான் எடுத்த ஒரு அருமையான அவதாரம், பெருமையான அவதாரம், சிறப்பான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஒரு மனிதர்களும் எப்படி வாழணும்னு சொல்கிற அருமையான பகவத்கீதையை சொன்னார். கிருஷ்ணனை விட கலியுகத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் வேறு எதுவாக இருக்க முடியும்? கிருஷ்ணனை விட வேறு எந்த தெய்வம் மோட்சத்தை தரும்? புரந்தரதாசர் சொல்கிற மாதிரி ராமநாம பாயசே கிருஷ்ணநாம சக்கரேன்னு, ராமநாமமும் கிருஷ்ணநாமமும் பரம மோட்சத்தை கொடுக்கும். இப்போ ஜாதகத்தில் ஒருத்தருக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் பலகீனமாக இருந்து அவளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது இடர்பாடு, அதாவது வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, மன வருத்தத்தோடு இருக்கிறது, குழந்தைகளுக்கு கல்வி இல்லாமல் இருக்கிறது, எதுவாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், வயசானவர்களாக இருந்தாலும், இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வரக்கூடிய இடையூறுகள், வருத்தங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த கிருஷ்ண மந்திரம் தீர்த்து வைக்கும். இந்த கிருஷ்ண மந்திரம் எல்லாவற்றையும் தீர்த்து பரம சந்தோஷத்தை கொடுக்கும். அவ்வளோ பெருமையுடையது இந்த கிருஷ்ண மந்திரம். இந்த கிருஷ்ண மந்திரத்தை மற்றவர்கள் ஜபித்தால் இது சாமந்தகாமணி போன்றது. கொட்டு கொட்டுன்னு பணமாக கொட்டும். பகவானோட அனுகிரகம் கிடைச்சது குசேலனுக்கு தெரியுமா? குசேலன் குபேரனான கதை எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ண பகவான் என்னென்ன கொடுத்தாருன்னு தெரியும். கிருஷ்ண பகவான் சாந்திபினி மகரிஷி சொல்லி கொடுத்தார் வேதம். அவர் ஆரம்பிக்கிறார், ஓம்னு ஆரம்பிக்கிறார். ஓம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது கிருஷ்ணன் அடுத்த வரி சொல்கிறார். அப்போ தான் சாந்திபினி மகரிஷிக்கு தெரியுது பகவான் அவதாரம்னு. அப்படி மந்திரத்தை கற்றுக் கொடுத்த, வேதத்தை கற்றுக் கொடுத்த சாந்திபினி மகரிஷிக்கு என்ன பண்ணார்? அவரோட இறந்து போன குழந்தைய உயிரோடு கொண்டு வந்து கொடுத்தார். அது மாதிரி பகவான் பார்த்திங்கன்னா பக்தனுக்கு எவ்வளோ இறங்கி வருவார். அர்ஜுனன் பரம பக்தன் என்ன பண்ணார்? தேர் ஓட்டினார். பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 14 அடி எடுத்து வருவார். அப்படியேப்பட்ட பெருமைகளுடைய கிருஷ்ண பகவான் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு கட்டாயம் பலன் தருவார். இப்போ அந்த மந்திரத்தை நீங்கள் தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்கோங்க. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய ஸ்வாஹா. மறுபடியும் சொல்ல எழுதிங்க. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய ஸ்வாஹா. இந்த கிருஷ்ண மந்திரத்தை தொடர்ந்து 108 1008 உரு ஜபித்தால் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான உயர்ந்த நல்ல அருமையான பலன்கள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு கிருஷ்ண பகவானை சரணடைந்தால் கட்டாயம் எல்லாவற்றையும் வாரி வழங்குவார். அவர் திருவள்ளிக்கேணி நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். பார்த்தசாரதி சுவாமி வேங்கட கிருஷ்ணா காட்சி தரார். அவர் என்ன பண்ணுறார்? அவரோட கையை பாருங்கள். அவர் ஒரு கையில் சங்கு, இன்னொரு கையில் என்ன சொல்கிறார்? என் திருவடியை சரணடைன்னு சொல்கிறார். மாமேகம் சரணம் வர்ஜா. பகவானை சரணடைந்தவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றார். ஆழ்வார் சொல்லிட்டாரே, குலந்தரும் செல்வம் தந்திடுவான், பெற்ற தாய் நாயின செய்யும்னா, நடந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன்னா. அது மாதிரி கிருஷ்ணனோட மந்திரம், பகவானோட மந்திரம் அவ்வளோ பெருமை வாய்ந்தது. இந்த கிருஷ்ண மந்திரத்தால் சாதிக்க முடியாதது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்க மறந்ததும் கிடைக்கும், கேட்குறதும் கிடைக்கும், கேட்க மறந்ததும் கிடைக்கும். ஒரு கற்பகதரு போன்றது கலியுகத்தில். ஸோ இந்த பகவான் கலியுகத்தில் நம்மளை கரை சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் கிருஷ்ண மந்திரம். அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சொன்னால் அவருக்கு ஜாதக ரீதியாக வரக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகும். ஆண் பெண் குழந்தைகள் வயசானவன் எல்லாரும் சொல்லலாம். அது இல்லாத மற்றவர்கள் சொன்னால் அது ஒரு கற்பகதரு, எல்லாரும் சொன்னால் பலன் கிடைக்கும். நான் 2 விதமாக சொல்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. அதாவது இந்த நட்சத்திரக்காரர்கள் சொன்னால் அவர்களுக்கு என்ன இடையூறுகள் இருக்கோ அது கட்டாயம் விலகும். அது வியாதியாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், திருமண தடையாக இருந்தாலும், புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தாலும், ஆரோக்கிய குறைவாக இருந்தாலும் கட்டாயம் எல்லாம் விலகும். மற்றவர்கள் சொல்லும்பொழுது குறிப்பிட்ட பலன். ஆனால் கிருஷ்ண பகவானுக்கு நம்ம என்ன பலன் சொல்ல முடியும்? எல்லா பலனும் கொடுப்பார். அதனால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
சனீஸ்வரனை வணங்குங்கள். சனி பகவானை பிரீதி செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வெகு விரைவிலே தீரும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும்.